கோல்ட் டோட்டலா 700 பிப்ஸ் ட்ராப் பண்ணிருக்கு இன்னைக்கு காலையில. நிறைய பேர் கேட்கறது ஏன் இது ட்ராப் பண்ணிச்சு, என்ன நியூஸ் ட்ரிகர் பண்ணுச்சுன்னு. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் திஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு ஃபிகர் ஏன் இங்க மேலே இருந்துச்சு, ஏன் இது பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஏன் மக்கள் இதோட நின்றுச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட்டுட்டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஹவ் யூ கேன் அனலைஸ் திஸ் அண்ட் டேக் த ட்ரேட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இது நான் எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, ஆல்வேஸ் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து இது அப் ட்ரெண்ட் காமிக்குது, ஸ்டில் அன் அப் ட்ரெண்ட். இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் கீழே ட்ராப் பண்ற மாதிரி எந்த ஒரு சைனும் இன்னும் வரல. So I'm still looking at buys. அதுவே நம்ம 30 minute டைம் ஃப்ரேம்ல இப்ப லண்டன் செஷன்ல அனலைஸ் பண்ணனா, சோ இங்க இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியாக்கு வருது. இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்றதா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்க இருந்து கிரீன் கலர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு, மேலே ஏற ஆரம்பிக்கிறதுனா தென் டெய்லி டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் காமிக்கிறனாலையும் என்னோட இந்த அனாலிசிஸ் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் இருக்கறனால நான் வந்து பாய் பிளேஸ் பண்ணுவேன். அதுவே இந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லாம இந்த இடத்துலயும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே இறங்கிருச்சுன்னா லண்டன் செஷனுக்கு எனக்கு எந்த ஒரு ட்ரேடும் இருக்காது. நியூயார்க் அப்ப திரும்ப அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன்.